பிள்ளைகளிடத்தில் ஒரு கொஞ்ச நேரம் விளையாடி அந்த குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசி இந்த இது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இங்கே இருக்கிறவங்கள்ட்ட இல்லை இந்த ஆன்லைனில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேனே, இந்த பிள்ளைகளோட இன்றைக்கும் நான் விளையாண்டுட்டு இருக்கிறேன்றவங்க கை தூக்க பார்க்கலாமே. நானும் என் பிள்ளையும் சேர்ந்து. ஆனால் இந்த சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்க எல்லாம் விளையாடுவீங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். என் பிள்ளை இன்னைக்கு ஒரு 18 வயசாச்சு என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு. என் பொண்ணும் பையனும் என்னுடைய பையன் கூட என் பொண்ணு கூடயும் நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்ற அம்மா அப்பா இருக்கிறீங்களா? ஆனா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் யாருக்காக பாடுபடுறோம் சொல்லுங்க? பிள்ளைகளுக்காக பாடுபடுறோம். நான் உயிரே வச்சுக்கிறேன் பாஸ்டர், நான் இவனுக்காக எவ்வளவு செஞ்சேன் தெரியுமா, நான் இவனுக்காக எவ்வளவு பண்ணேன் தெரியுமா. ஆனா பிள்ளைங்க என்னன்னா, என் அம்மாவுக்கு என் மேல பாசமே, என் அப்பாவுக்கு என் மேல பாசமே. ஏன் அப்படின்னா, எல்லாத்தையுமே கொடுக்கிற அம்மா அப்பா அவர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, நான் சொல்றேன், உங்களுடைய எல்லா அன்பை காட்டிலும் ஃபர்ஸ்ட் உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அன்பு என்னன்னா, அவங்களோட நேரம் செலவு செய்வது. என்ன பண்றது சொல்லுங்க? நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என் பையன் கூப்பிட்டா வரமாட்டான் பாஸ்டர், நம்ம பேசினா பேச மாட்டான் பாஸ்டர். நான் அந்த அளவிற்கு கொண்டு வர வேண்டியது, நீங்க எப்படி கொண்டு வரீங்களோ தெரியல, நீங்க ஜெபம் பண்ணி கொண்டு வந்துங்க. ஆனா அவர்களோட நேரத்தை செலவு செஞ்சிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், நீங்க அவங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கலன்னா கூட எங்க அம்மா அப்பா மாதிரி அன்பு செலுத்துறவங்க யாரும் இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ பிள்ளைங்களை வளர்த்து விடுறதில்ல, சோறு கொடுத்து நீ வளர்ந்துக்கடா அப்படின்னு சொல்றது அல்ல. நம்ம ரொம்ப அவங்க மேல என்னவா இருக்கணும்னா, ஒரு அக்கறை உள்ளவர்களா இருக்கணும். இந்த லோத்துக்கு தன்னுடைய 2 மகள் மேலே என்ன இல்லைன்னா சொல்லுங்க, அவங்களுக்கு எதுதான் முக்கியம் தெரியுமா? தன்னுடைய பிரஸ்டீஜ் மட்டும்தான் முக்கியம். என் பேரை கெடுத்த இல்ல, அவன் முன்னாடி அடிக்கிறான் பாரு, என் பேரை கெடுத்த இல்ல, அங்கே உன்னை என்ன பண்றான் பாரு. அவங்களுக்கு எதான் முக்கியம்? சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நம்ம பேர் கெட்டு போயிடக்கூடாது. ஆனா பிள்ளைகள் அதற்காக பலிகடாகலாம். இல்ல 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 இல்ல, ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னொன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை யாருக்கும் முன்னாடியும் தயவு செய்து விட்டே கொடுத்தாதீங்க. உங்க பிள்ளைகளை விட்டே கொடுத்துடாதீங்க. திட்டணுமா அடிக்கணுமா அந்த கிரவுடுக்கு முன்னாடி எதையுமே பண்ணிடாதீங்க. வீட்டுக்குள்ள சாத்துங்க, என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது 4 சவத்துக்குள்ள நீங்க. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு, இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிறதுலே பெரிய அவமானம் என்ன அப்படின்னா, இன்னொருத்தருக்கு முன்னாடி என் இமேஜ, அவ்வளவுதான், இமேஜ நீ டேமேஜ் பண்ணாத. அவங்க முன்னாடி குறைவாய் பேசுறது. நான் என்ன சொல்றேன்னா, உங்க பிள்ளைய குறிச்சு பெருமையாவும் பேச வேண்டாம், உங்க பிள்ளைய குறிச்சு கேட்கல. பெற்றோர்கள் எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து யாரிடத்திலும் நீங்கள் பெருமையாவும், என் மகளை தெரியுமா அப்படி, என் மகனை தெரியுமா இப்படி, அவன் ஏறி நின்னா அப்படி, அவன் படிச்சா இப்படி அப்படின்னு பெருமை பீத்த வேண்டிய அவசியம் இல்ல. அந்த பெருமை பேசுற நிறைய பேருடைய வாழ்க்கை அடுத்த நாள் ஒரு இடத்துல ஒரு தமாசான ஒரு காரியம் நடந்துருச்சு. சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, இந்த அவங்க அம்மா அப்பா 2 பேரும், என் பிள்ளை எந்த அளவுக்கு வர்ஷிப் பாட்டு பாடும் தெரியுமா, பயங்கரமா ஆராதனை பாட்டு பாடுவா, அப்படி பாடுவா இப்படி பாடுவா, அப்புறம் என்ன இந்த அழகான கண்கள் எல்லாம் அவ்வளோ அழகா பண்ணி ஆராதனை பண்ணுவாங்க அப்படின்னு கணவன் மனைவி 2 பேர் பெருமையா பேசிட்டே இருக்காங்க. உடனே கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னாராமா, பாப்பா நீ ஒரு பாட்டு பாடி ஆராதனை தான் பண்ணேன் பார்க்கலாம் அப்படின்னு. அது முன்னாடி போய் நின்று சினிமா பாட்டு ஆரம்பிச்சிருக்குது. இவங்க 2 பேரும் மனசு உடைஞ்சு இவங்க இதுக்கு முன்னாடி 10 பேருக்கு முன்னாடி ஒரே பெருமை. என்ன பெருமை அப்படின்னா, என் புள்ள அப்படி ஏசப்பா பாட்டை பாடி அப்படி பண்ணணும். அது சினிமா பாட்டை ஆரம்பிச்ச உடனே எல்லாம் கப்பிச்சு இவர் ஓடி போய் வாயை பொத்திட்டு, யார் உனக்கு கத்து கொடுத்தா அப்படின்னு. அப்ப இருக்கிற அந்த கிரௌட சமாளிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதனால நம்ம பிள்ளைங்க சீக்கிரமா நம்ம மானத்தை வாங்கிடுவாங்க. அதனால பிள்ளைகளை நம்பி எல்லாம்
எதுவுமே என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன், நம்முடைய பிள்ளைகளை குறித்து யாருக்கு முன்னாடி நம்ம என்னவா பேசிட வேண்டாம். பெருமையா இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பெருமையாய் பேசுவீர்கள், நாளைக்கு அதே மாதிரி நம்முடைய பிள்ளைங்க இருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும்போது, வயதுகள் மாறும்போது சில காரியங்கள் உள்ளுக்குள்ள வரலாம். அதே நேரத்தில் யாரு முன்னாடியும் என் புள்ள கட்டவன், என் புள்ள சரியில்லை, என் புள்ள பைத்தியம், என் புள்ள இதுக்கு அடிமை, என் புள்ள அதுக்கு அடிமை அப்படின்னு ஏதோ ஒரு ஊழியக்காரர்கிட்ட போறீங்க, சொல்றீங்க, ஜெபம் பண்றீங்க, ஓகே. வர்றவங்கள்ட்டையும் போறவங்கள்ட்டையும் வீட்டில் ஒரு சொந்தக்காரங்க வர வேண்டாம், வழியில ரோட்ல ஒரு நண்பர்களை பார்க்க வேண்டாம். நான் சொல்றேன், ஊர்ல இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் உங்க பிள்ளைகள்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லுவீங்களா? உங்க பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்கன்னு ஒருத்தர்கிட்ட சொல்றது தப்பு இல்லை. ஆனா என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவன் பாவத்தை எல்லாம் சொல்லி, அவன் அக்கிரமத்தை எல்லாம் சொல்லி, நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஜெபம் பண்றாங்களோ இல்லையோ, அவன் செஞ்ச அக்கிரமத்தை மனசுல அப்படியே வச்சுக்குவாங்க. நாளைக்கு அவனை பார்த்து பேசும்போது உங்க அம்மா இப்படி சொன்னாங்க, உங்க அப்பா இப்படி சொன்னாங்க, உடனே பிள்ளைக்கு அம்மா அப்பா மேல என்ன வந்துடும் அப்படின்னா ஒரு பெரிய கசப்பு வந்துடும். அப்போ இந்த பிள்ளை என்ன நினைக்கும்னா, அம்மா அப்பா பாசம் காமிக்கிறதுக்கு பிள்ளைக்கு தெரியாது. எங்க அம்மா அப்பா ஊர்ல இருக்கிற எல்லாரிடத்துலையும் போய் என் பேரை என்ன பண்ணிட்டாங்க, டேமேஜ் பண்ணிட்டாங்க, எனக்கு கெடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திலே எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நான் நேர்த்தியாய் விசாரித்து அவர்கள் மேல அன்பு செலுத்தி அவங்க மேல அக்கறை காமிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தரணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.